ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தாலேயானால் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிக்வேதம் யஜுர்வேதத்தினுடைய உபாகரமானு போட்டிருக்கோம். வேதத்தினுடைய அத்தியனம் செய்யக்கூடிய முதல் நாளாக சொல்லக்கூடியது பூனல் மாத்திப்பா, ரொம்ப பெரிய விசேஷமான நாள், வேதத்தின் ஆரம்ப நாள்னு சொல்லக்கூடியது இந்த உபாகர்மா. 20ஆம் தேதி அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லா வேதத்துக்காரர்களுக்கும், அதாவது ரிக் யஜுர் சாம வேதக்காரர்கள் எல்லாருக்குமே அன்றைக்கி காயத்ரி ஜபம் 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறதும், தலையாவணி ஆவட்டம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த இதுவெல்லாம் பண்ணி அதை ஹோமகுண்டம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி பண்ணுறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 22ஆம் தேதி அன்னைக்கு தேய்பிரை சதுர்த்தின்றதெல்லாம் மகா சங்கரஹர சதுர்த்தி வருது. அதை தவிர பார்த்தோம்னா இன்றைக்கி வாஸ்து நாள் வேறு. மத்தியானம் 2:31 4:01 வரலும் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். இந்த வாஸ்து புருஷன் அப்படின்றவர் ஒரு வருஷத்துக்கே பார்த்தோம்னா 8 நாள் தான் கண்ணு முழிப்பார். அந்த காலகட்டத்தில் எந்தவித தோஷமும் கிடையாது, நிர்தோஷமற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. திதி வாரம் சூன்யம் எந்த ஒரு இதுக்கும் கட்டுப்படாது. அதாவது ராகுகாலம் யமகண்டம் அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே வராது. நட்சத்திரம் எந்த ஒரு தியாஜ்யம் அதெல்லாம் எதுவுமே வராது. அதனால் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கிரக பிரவேசமோ இல்லைன்னா மனை அடிகோல் படுறதோ இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுலேயும் 2:31 4:01 அப்படின்னும்போது அதை 5ஆக பிரித்து 18 நிமிஷமாக பிரிச்சிருப்பாள். வாஸ்து புருஷன் கண் விழித்து, அதாவது அவர் காலை கடன்கள் முடிக்கும் நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் 18 நிமிஷம், அதற்கு பிறகு சாமி பூஜை செய்யக்கூடியது ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு அவர் போஜனம் செய்கிறதும் 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலம் தரித்தல் 18 நிமிஷம் அப்படின்னு 18 5 வகையாக பிரிச்சிருப்பாள். இதில் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமும் அதீத உகந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது 4:01 - 36 நிமிஷம் அப்படின்னு பார்த்தாலேனால் கிட்டத்தட்ட 3:25 ஒரு 36 நிமிஷத்துக்கு ஒரு மிகவும் ஏற்றமான காலம் மத்தியானம். இந்த காலகட்டத்தில் ராகு காலம் இருந்தாலும் சரி, யமகண்டம் இருந்தாலும் சரி, குளிகை இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம், அதாவது நட்சத்திரம் சரி வரல அப்படின்னாலும், அஷ்டமி நவமியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்திற்கும் அது கட்டுப்படாது. அதில் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 22ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு 2:30 2:31 4:01 வரலும் இருக்குது. அடுத்தது பார்த்தாலேயானால் இந்த வாரத்தில் 25ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சஷ்டி திதி வருது. சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது முருகனுக்கு வேண்டிக் கொண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றது. இது தேய்பிரை சஷ்டி. இந்த காலகட்டத்தில் தேய்பிரை சஷ்டியில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக விரதம் இருப்பார்கள், கஷ்டங்கள் போவதற்காக விரதம் இருப்பார்கள். அதை தவிர பண முடை இருப்பதற்கு, அதற்கு போவதற்கு அந்த கஷ்டங்கள், பண கஷ்டம், மன கஷ்டம் இது ரெண்டும் போகிறதுக்கு உண்டானதுக்கு பண்ணக்கூடியது. ஒரு வருட காலம் பண்ணக்கூடியது. அதனால் இதன் மூலியமாக பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். கஷ்டத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள்னு பார்த்தாலேயானால் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுக்கு, அதாவது சந்திர பகவான் மதிகாரகன் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம். 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இருக்கும்போது சந்திராஷ்டமம். அதனால் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடியது.
சந்திராஷ்டமத்தின் காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய அதாவது முடிவுகள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாளில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஏன்னா அதாவது புத்திகாரகன், அதாவது மனக்காரகன், அவரே மனக்லேசமடையக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் சந்திராஷ்டம காலகட்டங்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது என்ற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க காரியத்தை பண்ணுங்கோ. அது சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கும். சரி, இந்த வாரம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 25/8/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் அப்பாயின்மெண்ட் தரேன். அதாவது உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சாலேயானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்திரனுக்கு சந்தி இருக்கா, லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, நட்சத்திர சந்தி இருக்கா, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இன்றைய கோல்சார நிலை பிரகாரம் உங்களுடைய கஷ்டகாலங்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய கஷ்டத்துக்கு என்ன வழி அப்படின்றதையும் சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/8/2024 25/8/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கொஞ்சம் சிறு பிரச்சனைகள் வரும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் 6ஆம் அதிபதி போய் உட்கார்றதுனால கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற சச்சரவுகள், தேவையற்ற போட்டி மனப்பான்மை, பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய அந்த கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதிய கடன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில். அதை தவிர பார்த்தாலேயானால் நண்பர்களுக்குன்னு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் பெரிய முயற்சி எடுத்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். குருமங்கள யோகம் அமைகிறதுனால புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் மூலியமாக புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 19ஆம் தேதி ராத்திரி 8:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி மாலை இரவு ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்துல சந்திர பகவானோட சேர்ந்து சப்தமாதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீத வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமும் அமையும். ஏன்னா சுக்கிர பகவானும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு அதாவது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் பேச்சில் நல்ல இனிமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 21ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள், பார்ட்னர்ஷிப்புக்குன்னு புதிய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதுசாக நல்ல ஒரு இதுவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார், திக்பலம் அடைகிறார். சப்தமாதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இல்லை கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதை தவிர போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அதாவது எண்ணெய் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல அப்படியே உருகி மறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.